அண்மை செய்தியை பார்க்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். அந்த பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் எல்லாம் என்ன? வணக்கம் அகிலா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பரவலாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. அரபிக்கடல் பகுதிகளிலும் மழை பெய்து வருவதோடு காற்றுடன் கூடிய கடல் சீற்றமானது காணப்பட்டு வருகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதோடு கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் குளச்சல், முட்டம் சுற்றுவட்டார கடல் பகுதிகளில் நேற்று முதல் மழை பெய்து வருவதோடு பலத்த காற்றுடன் கடல் சீற்றத்துடனே காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை சார்பில் தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. தடையானது இன்று 2வது நாளாக தொடரும் நிலையில் குளச்சல், முட்டம் மீன்பிடி துறைமுகங்களை தங்குத்தளமாக கொண்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் 2வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் 6000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் துறைமுகத்திலேயே பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.